Gonja crisps. Okay. What is this one? Biscuit. Okay. Have a safe journey. Thank you, Auntie Mithra. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு சூப்பரான வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ எதை பற்றினதுன்றதை போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்னிங் 7 o'clock இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். என் பொண்ணு படிக்கிற ஆஃப்ரிக்கன் ஸ்கூலில் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்கூலில் டூர்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறாங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கேன் யூ ஓப்பன் த டோர்? ஸோ இப்போ கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து போனால் ஒரு 5 minutesல போயிடலாம். இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் ஒரு 2 minutesலேயே ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதே ஃபேக்ட்ரிக்குள்ளே தான். ஸோ நாங்களுமே வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கோம். இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து நலுக்குலங்கோ மார்க்கெட் பிளாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உகாண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டி முடிச்சாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நிறைய குட்டி குட்டி கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு மளிகை கடை, அதே மாதிரி மீட் ஷாப் எல்லாமே இருக்குது. இது ஒரு மெக்கானிக் ஷாப். இங்கே லாரிஸ் ட்ரக்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. Hello. Yeah, yeah. Hey, good morning. How are you? Okay. ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் டெய்லி மார்னிங் 2 ஸ்டாஃப்ஸ் அது நிற்பாங்க குழந்தைங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி அவங்கள எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆஃப்ரிக்கன் ஸ்கூலில் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நேத்ராவுடைய கிளாஸ் ரூம் 3rd floorல இருக்குது. அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால். ஸோ இப்போ அவங்கள போய் பார்க்கலாம். எல்லாருமே டூர் போகிறனால பயங்கர ஒரு ஜாலி ஃபன் மூடில் இருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப சிரிச்சுட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹலோ. ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே நேத்ராவோட கிளாஸ் ரூமில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஹாய்டா. ஹாய். நீங்க ஹாப்பியா? இல்லடா. Thank you. All are excited, huh? Okay, have a safe journey. Thank you, Auntie Mithra. So sweet of you. Thank you so much. Smile, cheese. Have a safe journey. Thank you, Auntie Mithra. ஸோ இப்போ டூர் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணுன்றதுக்காக டீச்சர்ஸ் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுமே அவங்க கிளாஸ் ரூமில் அசம்பிள் ஆக சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ குழந்தைங்க எல்லாருமே கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிளாஸ் ரூம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். இப்போ மார்னிங் டைம் பாருங்க, எக்ஸாக்ட்லி 7:25 AM. இந்தியாவுக்கும் உகாண்டாவுக்கும் டைம் டிஃபரன்ஸ் 2.5 hours. அப்படின்னா இங்கே 7:30 AM-னா இந்தியாவில் வந்துட்டு 10 o'clock AM இருக்கும். நேத்ராவுடைய கிளாஸ் ரூம்லேருந்து வியூ பாருங்க. வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ குழந்தைங்க எல்லாரும் எப்படா டூர் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பஸ்ஸை வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க காரிடர்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்கூல் மொத்தமும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே கிண்டர் கார்டன்லேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்களுமே டூருக்கு போகிறாங்க. ஸோ இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு, அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இப்போ
இப்ப அடுத்ததான் நீங்க பாக்குறது நேத்ராவுடைய கிளாஸ் டீச்சர். இவருடைய பேரு யாசின். அவருமே ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டடா இருந்தாரு. இப்ப குழந்தைங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பசங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? ஹாப்பி ஸ்நாக். ஓகே, ஜஸ்ட் ஐம் சீயிங். ஐ won't take, don't worry. கோஞ்சா ஸ்கிரிப்ஸ். ஓகே, what is this one? கண்டிப்பா டூர்னாலே ஸ்நாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால குழந்தைங்க எல்லாருமே நீட்டா வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. பிஸ்கட். ஓகே, then they have chocolate. This is strawberry chocolate. You can show me. Ice cream. Okay, you have ice creams too. Very good. Gorillas. Crisps. என்னடா இது ஸ்நாக்ஸ் கவரா இல்ல ஏதாவது புதியல் கவரான்னு தெரியல. பசங்க வந்து எடுக்க ஸ்நாக்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் கவர்ல சாக்லேட், சிப்ஸ், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸ், ஜூஸ் இப்படி எல்லா ஐட்டமும் இருந்தது. ஸோ இந்த ஃபுல் ஸ்நாக்ஸ் கவரை எல்லா குழந்தைங்களும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறாங்க. You are looking pretty today. Maybe 5,000. You have more than 11, 16, 21. 21,000. You bought 21,000. I have some to buy. You forget some. And you go for some. Keep it safely. நிறைய குழந்தைங்க பாக்கெட் மணிலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 rupees கிட்ட எடுத்துட்டு வந்திருந்தா. ஸோ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நான் போன டூர்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ உங்க ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப மறக்க முடியாத டூர்ன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபைனலி எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு கிளாஸ் ரூம்ல அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ டீச்சர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க போறாங்க. Now the day we have been waiting for has reached. What's up? Yes. I'm asking you to settle. I request you come down because you're going to go. Buses are there, others are still coming. But if you jump up and down, something that you don't need, please leave it in the classes. We are going to work on the classes. ஸோ டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி சைலண்டாக கீழே போகணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. மீதி திங்ஸை வந்துட்டு கிளாஸ் ரூம்லேயே வச்சுடுங்க. நான் கிளாஸ் ரூமை பூட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக ப்ரேயர் சாங் பாடிட்டு எல்லாரும் கீழே கிளம்பிடுவாங்க. We pray that may please be the driver of these buses, Lord. Guide the drivers, give the drivers the way, as you say in the way that you know. All of Jesus Christ, we pray that may please guide us, just protect us throughout the journey, O Lord. May please give us the mercies, Father. May please protect our children. பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக எனக்கு பாய் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே போய் பஸ்ல ஏற போறாங்க. Come, we go. We don't go. Bye. They have no bag. Okay. Bye dear. Bye. Bye bye. Bye dear. Bye bye. Bye bye. Bye. Thank you dear. Have a safe journey. Bye teacher. Thank you.
ஸோ இப்போ பஸ்ஸில் ஏறுறதுக்காக எல்லா குழந்தைங்களும் லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட பேரை படிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையோட பேரையும் டீச்சர் ரீட் அவுட் பண்ணும்போது அந்த குழந்தை பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம். ஹலோ டீச்சர், ஹேவ் a safe journey. ஸோ குழந்தைங்க எல்லாருமே ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி பஸ்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே டூருக்கு கிளம்ப போகிறாங்க. நேத்ரா பாய். ஸோ இப்போ ஃபைனலி நேத்ரா பஸ்ஸில் ஏறிட்டா. நேத்ராவுடைய பஸ் இதுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் பஸ்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பஸ்ஸில் ஏறி பார்க்கலாம் வாங்க. ஸோ குழந்தைங்கலாம் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக 3 சீட், அந்த சைடில் 2 சீட் இருக்கு. ஸோ டீச்சர் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பஸ்ஸில் ஏறின உடனே இந்த டூருக்கு நம்மளும் ஏறி பேசாமல் போயிடலாமா அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஓகேடா பாய். ஸ்கூலில் மொத்தமாக ஒரு 5 பஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே சோடா கொடுக்கறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஸ்ஸில் வந்து சோடாலாம் ஏற்றிருக்காங்க பாருங்க. இந்த டூருக்கு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ், ஜூஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா போதும். பாய். மற்றபடி குழந்தைங்களுக்கு லஞ்ச், சோடா இந்த மாதிரி மீதி எல்லா ஐட்டம்ஸுமே ஸ்கூல்லே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த டூருக்கு நாங்கள் பே பண்ண அமௌண்ட் 100,000. இது நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க சின்ன கிளாஸ் குழந்தைங்கள்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க. இப்போ நீங்க பாக்குறது அப்பர் பிரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் P6 and P7. இதை வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு 6th and 7th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லாரும் டூர் போறாங்கன்னு சொல்றியம்மா, எங்க போறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ பசங்க எல்லாருமே ரெடியா நிக்கிறாங்க பாருங்க. பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. குழந்தைங்கலேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வர நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து பஸ் நம்பர் 1 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் பஸ் நம்பர் 1, ஹார்மிஸ் டேலண்ட் ஸ்கூல். இந்த பஸ்ல ஒருத்தருடைய போட்டோ இருக்கு பாத்தீங்களா? இவர் தான் உகாண்டாவுடைய பிரசிடென்ட். இவருடைய பேரு மூசவேனி. இந்த பஸ்ல இன்னும் சில வேர்டிங்ஸ் இருக்கு பாருங்க. எக்ஸ்ப்ளோர் உகாண்டா, த பியல் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல உகாண்டாவை மட்டும்தான் த பியல் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க. அது எதுக்காகன்றது ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். உலகத்தோட நீளமான நதியான நைல் நதி உகாண்டால தான் இருக்கு. அதனாலதான் உகாண்டா வந்து த பியல் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க. Thank you. Have a safe journey. Bye. Oh, இந்த பஸ்ஸனா? Bye. ஃபர்ஸ்ட் எய்ட் கூட எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வச்சிருக்காங்க அந்த பாக்ஸ்.
டீச்சர்கிட்ட கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். Thank you. ஓகே டீச்சர். Have a safe journey, teacher. Thank you. Bye. ஸோ ஒவ்வொரு பஸ்லையும் பார்த்தீங்களா அந்த பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் வந்துட்டு தண்ணி, அப்புறமா பிரைமரி 3. ஸோ இது வந்து P3. நம்ம ஊரில் வந்துட்டு 4th ஸ்டாண்டர்ட் தான் இங்கே 3ர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க சோடா இருக்கு, தண்ணி இருக்கு, ஸ்நாக்ஸும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இது. ஸோ இப்போ டூருக்கு வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டீச்சர் வந்து டிரைவர்ஸ்க்கெல்லாம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா சுற்றி, அவங்க எல்லாமே பஸ்ஸோட டிரைவர்ஸ். ஸோ இப்போ ஃபைனலி வந்துட்டு பஸ் எல்லாம் கிளம்ப போகுது. டிரைவர்ஸ் எல்லாமே அவங்க சீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபைனலி ஃபர்ஸ்ட் பஸ் கிளம்பிடுச்சுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்புனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த எல்லா பஸ்ஸுமே கிளம்பிடுச்சு. ஸோ பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்ரிக்காவில் உள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பல இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கூலே வெறிச்சோடி போயிடுச்சுங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பசங்க எல்லாருமே டூருக்கு எங்கே போயிருக்காங்கன்னா உகாண்டாவோட கேபிட்டல் சிட்டியான கம்பாலாவுக்கு தான். கம்பாலாவில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. உகாண்டாலேயே பெரிய சிட்டினா அது கம்பாலா தான். ஸோ கம்பாலா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியோ சிட்டி, ஸ்விம்மிங் பூல், அப்புறம் லஞ்ச் எல்லாம் சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த ஃபோட்டோஸில் ஒரு சிலதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.